எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி க்ளோசிங்க்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சடன் ஃபாலை பார்த்துருக்கு. 3 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட 280 பாயிண்ட் கிட்ட நெகட்டிவாக கீழே விழுந்திருக்கு. க்ளோசிங்கில் 1.5% கிட்ட கரெக்டாக இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவலில் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸில் ஒரு ரீபேலன்சிங் 3 மணிக்கு நடந்திருக்கு. அதோட பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் இந்தியாவிலிருந்து 4 ஸ்டாக்ஸை அந்த இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. 4 ஸ்டாக்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 8000 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வெளியேறி இருக்கு இந்த இண்டெக்ஸ்ல இருந்து, இந்தியாவில இருந்து. ஸோ எஃப்ஐஎஸ் அதை சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வெயிட்டேஜை வச்சு தான் வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற எஃப்ஐஐஸ், பேசிவ் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இந்தியாவில் முதலீடு செய்வாங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்எஸ்சிஐ குளோபல் ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது 12.4% இருந்து 12.3% குறைஞ்சிருக்கு. ஸ்டெடியாக தான் இருக்குது. பட் மைனராக ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கு. ஓவராலாக இந்தியாவில் இருந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 165 ஸ்டாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த காரணத்தினால தான் இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு 1.5% கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்தது. அடுத்து நாட்கோ ஃபார்மால இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 14% ஷேர் கரெக்டாக இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்கோ ஃபார்மா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ்ல ப்ராஃபிட் 267 கோடி பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 34% சரிஞ்சிருக்கு. ரெவன்யூவும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 739 கோடி தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40% கிட்ட ரெவன்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. மார்ஜின்மே பயங்கரமா கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 45% கிட்ட இருந்த ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இப்போ வெறுமனே 17.2% குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் குவார்டர்ல கூட ப்ராஃபிட் மார்ஜின் 24.5% இருந்துச்சு. ஸோ மார்ஜின் ரொம்ப ஹெவியா அடி வாங்கியிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு ஷேர்ல ஒரு பெரிய கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மார்ஜின் கரெக்ட் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட இந்த குவார்டர் சேல்ஸ்ல ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கராக இருந்திருக்கு. அதாவது ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அதனால் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப லோவராக இருக்குது. அடுத்து வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் இயர் ரெவன்யூ வச்சு எஸ்டிமேட் பண்ணோம்னா 25 PE கிட்ட இருக்குது. ஆக்சுவலி க்ரோவில் பார்த்தீங்கன்னா அது விட கம்மியாக இருக்கும். பட் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 25 PE அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இப்போ 1015 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி 1000 ரூபாய்க்கு கீழே 950 ரூபா அப்படிங்கிற லெவலில் என்ட்ரி ஆச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அங்கேருந்து இன்னும் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ ஃபேஸ் பை ஃபேஸ் ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட திடீர்னு ஒரு 2 குவார்டர் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு குவார்டர்ல ஒரு மோசமான ரிசல்ட்ஸ் கொடுத்து ஷேர்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஷேர் ப்ரீவியஸா நான் வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 450 ரூபா 500 ரேஞ்சில் அக்குமுலேட் பண்ணி ஒரு 1000 ரூபா ரேஞ்சில் எக்ஸிட் ஆயிருந்தேன். ஆனால் இப்போ திரும்ப இந்த 1000 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாம இதில் ஒரு பொசிஷன் அப்படிங்கிறத பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு இதில் ஃபால் வருது, அடுத்தடுத்து காலில் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான அப்டேட்டை கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஃபியூச்சரான ப்ராடக்ட் லான்ச்சஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன கமெண்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு அசோக் லைலாண்ட் அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதில் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி அவங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் எக்ஸ்போர்ட் வால்யூம்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக கம்பெனி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஷேர் அப்படிங்கிறது ஒரு 5% கிட்ட டவுன் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் எல்லா கம்பெனிஸ்லையும் அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இங்கேயுமே நடந்திருக்கு. ரா மெட்டீரியல் காஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களோட மார்ஜின் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 20.4% இருந்தது. இப்போ குறைஞ்சி 19.2% வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் இயர் 27ல் 1% 1.5% நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே அது எந்த அளவுக்கு இந்த இன்புட் காஸ்ட் ரைஸை மேட்ச் பண்ணோம், ப்ராஃபிட்டபிலிட்டி அடுத்த குவார்ட்டரில் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்னால தான் இன்னைக்கு இந்த ஷேரில் கரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது.
ரிசல்ட்ஸோட சேர்த்து ஒரு ஷேருக்கு ₹2.50 டிவிடெண்ட் வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 கோடிக்கு கேபெக்ஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் ஃபினான்ஷியல் இயர் 27க்கு அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபியூயல் பேட்டரி பேக் பிளான்ட்டும் க்ளீன் டெக்னாலஜி ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ ஷேரோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ வந்து 26.81 இருக்குது. ஆக்சுவலி 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 215 கிட்ட இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல கரெக்ஷனை இந்த கம்பெனி வந்து பார்த்துருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரில் இன்னுமே ஒரு வேல்யூவேஷன் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாமல் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன வான் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அடுத்த Q1லையுமே வந்து அடுத்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் Q1லையுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கமர்ஷியல் செக்மெண்ட்லேயே வெஹிக்கல் செக்மெண்ட்லேயே நாம் ப்ரீவியஸாக டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் ஆகும்போது 330 ரூபா கிட்ட லிஸ்ட் ஆகி ₹500 வரைக்கும் போச்சு. பட் அங்கிருந்து அந்த ஷேருமே ஒரு கரெக்ஷன்ல இப்போ ₹379 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ அசோக் லேலண்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த பிரைஸ்ல டாடா மோட்டார்ஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் இந்த செக்டார் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளிக் செக்டார் தான். ஸோ 2-3 வருஷம் நல்லா இருக்கும். ஒரு வருஷம் வந்து இந்த கம்பெனிஸோட growth அப்படிங்கிறது கம்மியாகும். ஓவராலாக இந்த கமர்ஷியல் செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் 40% மார்க்கெட் ஷேரோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அசோக் லேலண்ட் கிட்ட 25லேருந்து 30% பொசிஷன் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பஸ் ரிலேட்டடான கான்ட்ராக்ட் எல்லாமே டாடா மோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதில் அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியில் இவி செக்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி அசோக் லேலண்டை கம்பேர்